நம்ம ஒரு நாளைக்கு 10,000 ஸ்டெப் நடக்கணும் அப்படிங்கிறது நம்ம கேள்விப்பட்டிருப்பீங்க. எனக்காச்சும் ஒரு நாள் இந்த 10,000 ஸ்டெப்ஸ் அப்படிங்கிற நம்பர் எங்கேருந்து வந்துச்சுன்னு யோசிச்சிருக்கீங்களா? ஆக்சுவலா 1960ஸ்ல ஜப்பான்ல ஒரு பீரோமீட்டர் விற்கிற கம்பெனி வந்து 10,000 ஸ்டெப் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லி ஒரு சேலஞ்ச் ஒன்று கிரியேட் பண்ணாங்க மார்க்கெட்டிங்காக. 10,000 ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறது எந்த ஒரு மேஜிக்கல் நம்பரும் கிடையாது. இதுக்கு எந்த ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸும் கிடையாது. பை சயின்டிஃபிக் ரிசர்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் ஒரு நாளைக்கு 7,000 to 8,000 ஸ்டெப்ஸ் நடந்தாருன்னா அவரோட மார்டாலிட்டி ரிஸ்க் குறையுது அப்படிங்கிறது ரிசர்ச் சொல்லுது. இதுக்கு மேலே நடக்கிறவங்களுக்கு பெரிய ஆடட் அட்வான்டேஜ் எதுவும் கிடையாது அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டடி. இதே ஸ்டடி ஒருத்தர் 2,000 to 3,000 ஸ்டெப்ஸ் நடக்கிறாரு இல்லை அதுக்கு கம்மியாக நடக்கிறாரு அப்படின்னா தட் கேன் லீட் டு மெனி ஹெல்த் ரிஸ்க் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ மை ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வேலையை ரொம்ப சிட்டிங்கில் இருக்குன்னா ட்ரை டு மேக் அட்லீஸ்ட் 8,000 ஸ்டெப்ஸ் பெர் டே. நீங்கள் 10,000 ஸ்டெப்ஸ் போல் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வருத்தப்படணுங்கிற அவசியமும் கிடையாது. நீங்கள் 10,000 ஸ்டெப்ஸ்க்கு மேலே நடக்கிறீங்கன்னா குடோஸ் டு யூ, கீப் ராக்கிங். தேங்க்யூ மை ஃப்ரெண்ட்ஸ்.